ஷேர் ஆகுதா? இல்ல ஷேர் blank இருக்கு. ஷேர் ஆகுது. இதை ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் பாருங்க. ஆக்சுவலா நான் வேலிடேஷன் ப்ராசஸ் வரைக்கும் முடிச்சேன். அதுக்கப்புறம் சார் கொடுத்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதுல வேலிடேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து கேன்சலேஷன் ப்ராசஸ் ஒன்று காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் ப்ராசஸ் ஒன்று காமிக்கும். ஆமா, ரிவர்ஸ் பண்றது. அந்த ரிவர்ஸ் பண்றது ட்ரை பண்ணும்போது தான் ரிவர்ஸ் ஆகல. அதோட நான் அந்த ரிவர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போங்க. ரிவர்ஸ் ஆப்ஷன் ஒரு நிமிஷம். உங்களுக்கு எதுக்குள்ள போகணும்னு ஐடியா இருக்கா? ஏன்னா நான் அதை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை மேம், ரிவர்ஸ்ங்கிறது இதில் இன்வாய்ஸ் கவர் பண்ண முடியாது. இன்வாய்ஸ் கேன்சல் பண்ணலாம். நீங்கள் ஆக்ஷன் போங்க. பேமெண்ட் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும், இன்வாய்ஸ் பண்ண முடியாது. பேமெண்ட்டுமே வாங்கி தான் நம்ம ரிவர்ஸ்ங்கிறது ஏபியில் வரும்னு நினைக்கிறேன். சொல்லி ஏன் அதில் வரும்னு நினைக்கிறேன். இல்ல நான் இதுல பண்ணது எனக்கு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷம். சரி, ஓகே மேம், நீங்கள் பண்ணுங்க. டவுட்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸல் சீட்டில் எடுத்து அந்த டவுட்டை மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த பேமெண்ட் அடுத்த ஸ்டெப் நீங்க புதுசா எடுக்கலையா? புரியல. இல்லை, இன்னைக்கு புதுசா எடுக்கலையான்னு கேட்டேன். கேட்கல. இப்போ கேக்குதா? சொல்லுங்க. இன்னைக்கு ட்ரைனிங் என்ன புதுசுன்னு கேக்குறேன். மேம் ஹெட்டிங் வைஸ் போவோம் மேம். இது லாஸ்ட்டாக ஃபிக்ஸட் அசெட் பார்த்து நினைக்கிறேன். சாரி, ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் என்ட்ரி ஃபாரின் ஃபிக்ஸட் அசெட். ஆமா, சரி இருங்க, நான் டாபிக் வைஸ் உடம்பு சொல்லுங்க.
2 மினிட்ஸ் இருங்க. ஓகே. ஃபோன் பண்ணுங்க. மேம் கேக்குதா? கேக்குது. நம்ம ஃப்ரைட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்ல, ஆமா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல ஃப்ரைட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா. நீங்க கூட எரர் வந்து சொன்னீங்களா? நான் கூட சொல்றேன். ஆமா. பார்த்தாச்சு. எரர் அலோகேஷன் பார்க்கல இன்னும். இல்ல, இந்த 2-3 இன்வாய்ஸ்ல வந்து வேலிடேஷன் அலோகேஷனும் பண்ணி முடிச்சாச்சு. ஐ மீன் அந்த பிடிஎஃப்ல இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுறது. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்வாய்ஸ் போட்டு பார்க்கறது. ஓகே. எரர் அடிச்சா அப்படியே விட்டுறது கொஞ்சம். அதையே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம. அதான் மேம், நீங்க என்ன எரர் வந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணலாம் எனக்கு. நீங்க இல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட். அதான் நேத்து உங்களுக்கு வந்து அதே எரர் தான் எனக்கும் வந்துச்சு. மேபி அந்த இன்வாய்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த எரர் மேம்? நேத்து ஃப்ளைட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எரர் வந்துச்சு தெரியுமா? அதான் அது வேலிடேட் பண்ணி அது வந்தோன்னே உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு மேம். அது இல்ல, நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டே ஆகலையே. அது செகண்ட் லைன் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே வந்துச்சு. எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிச்சா. அடுத்து நம்ம போய் வேலிடேட் பண்ணோம். அதில் டேக்ஸ் அமௌண்ட் மிஸ் ஆச்சு. லைனில் ஹோல்டிங் இருந்துச்சு பாருங்க. நான் கூட சொன்னேன். நான் திருப்பி கூட பண்ணி காமிக்கிறேன். சரி. அது ஆல்ரெடி ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். சார் ஆகுதா? ஆகுது. அவங்க ஏதாவது ஹெட்செட் யூஸ் பண்றீங்களா? சவுண்ட் கம்மியா இருக்குது. புரியல. ஹெட்செட் யூஸ் பண்றீங்களா இல்ல? ஆமா, ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு.
நீங்க ஏபிக்கு அந்த ஒரு எக்ஸல் வச்சிருந்தீங்கல்ல, ஏபி அது நீங்க கிரியேட் பண்ணதா இல்ல சார் கொடுத்தாரா? ஐ மீன் கண்டி நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏதாவது டவுட் இருக்குமா? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டேப் கேக்குறேன். அது ஃபர்ஸ்ட் டேப்ங்கிறது இந்த இருங்க நான் ஷேர் பண்றேன். இதான் பாருங்க. என்ன சொல்றீங்க? இதாங்க. இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் பண்ணி வச்சேன். இது ஏபிஆர் பெரிய டாபிக் இல்லைனால நான் நார்மலா பண்ணியிருக்கேன். சும்மா தேவையான மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எக்ஸசைஸ் மேம், நீங்க பண்ணி பார்க்கலாம். புரியல. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த பாருங்க. அதோட ஹெட்டிங் இதெல்லாம், இந்த ஹெட்டிங்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத நீங்க இது பண்ணிக்கலாம். எரர் அடிச்சுன்னா என்ன எரர்னு ஒரு இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட இதுக்கு யூஸ் ஆகும், மற்றபடி கம்பல்சரிலாம் இல்லை. நான் அதான் கேக்குறேன், நீங்க உங்க பர்பஸ்க்காக செட் பண்ணதுதான் ஃபுல்லாவே? இது என்னோட நாலேஜ்க்காண்டி தான் பண்ணேன். ஓகே. ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஓகே. நீங்க ஹெட்செட் யூஸ் பண்றீங்களா இல்ல? இல்லை மேம், நான் யூஸ் பண்ணல. இது லேப்டாப்பா டெஸ்க்டாப்பா நீங்க யூஸ் பண்றது? லேப்டாப் தான். கிளாஸ் எடுக்கும் போது புரியல. கிளாஸ் எடுக்கும் போது மேம் எனக்கு நேற்று
பண்ணலாம். ஹலோ நீங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதாச்சும் சொல்றதா இருந்தா. மேம் கேக்குதா? கேக்குது. சாரி மேம், கால் வந்துருச்சு. எனக்கு கால் வந்ததுதான் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் சொல்லிக்கிட்டே ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்கறதுக்கு தான் அப்ப சொன்னேன். இல்ல மேம், நான் மெசேஜ் பண்ணிடுறேன் அப்படி கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு. ஓகே. ஸ்கைப்ல நம்ம இதே தான் அஸ் யூஷுவல் தான் ஸ்டாண்டர்டு. அதெல்லாம் ஓகே. கரெக்டா இது போட்டீங்களா அந்த ரேட்லாம்? ஓபனிங் அதெல்லாம் போட்டேன். மேம் இது அக்கவுண்ட் அலைன்ஸ் இருக்கு மேம். சுகன்யா கேக்குதா மேம்? கேக்குது கேக்குது. ஜீரோ 1 தானே? அதான் புரியுது. ஹலோ உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேம். அக்கவுண்ட் அலியாஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? ஐ மீன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அக்கவுண்ட், பிசினஸ் அந்த கோட்ஸ்லாம் போடுறது தானே?
புரியல, கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்மெண்டா போடுவோமே, பிசினஸ், அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட். கரெக்ட் மேம். அது நம்ம நியூட்ரலா எடுத்தது மேனுவலா பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஹேண்ட் அலையஸா கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம போய் இது பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ லைக் இப்போ கேஷ் அக்கௌண்ட் நிறைய செட் போட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா செட்டையும் அதே கொடுத்துரும். டிபார்ட்மெண்ட் மட்டும் சூஸ் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட்டும் வந்துடும், நான் சூஸ் பண்ணுறது. சாரி, டன். இதெல்லாம் நம்ம உங்களுக்கு வரல ஆல் டிஸ்ட்ரிபியூஷனு. ஆமா, இதில் வராது மேம். நம்ம வேலிடேட்டே பண்ணாமல் ஒன்று டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ அந்த மிஸ்டேக் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இருங்க, எனக்கும் வராது. இப்போ ஐட்டம் வரல பார்த்தீங்களா? நம்ம எதாவது வேலிடேட்டே பண்ணல. அது இன்னும் புரியுதா நான் சொல்றது? அதான் இது நம்ம வந்து என்ன சொல்றது, பிராக்டிஸா அந்த வேர்ட் இதுவா தெரியுது, டெஸ்டிங் இதுல இருக்கிறதுனால நம்மளுக்கு வராது. கரெக்டா? ரைட். நம்ம இன்னும் இந்த டேக்ஸோட மணி இன்னும் இது பண்ணவே இல்லை. நம்ம இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. எப்படி நம்மளுக்கு செப்பரேட் ஆகும்? இந்த பார்த்தீங்களா ஹோல்டு விழுகுதா? இன்னொரு ஹோல்டு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். distribution variances, total of invoices. You cannot manually reverse it. Okay. ஹோல்டு என்னன்னு கண்டுபிடிங்க மேம். ஹோல்டு ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் தானே? டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ். Same. மேம் வெயிட் மேம், நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் திருப்பி கூட பண்ணுறேங்க. ஓகே. சாரி மேம், எனக்கு மிஸ்டேக். ரைட் அக்கௌண்ட்ல ஒன்று டிக் பண்ணணும். இங்கேயோ டிக் பண்ணீங்க. நேற்று ஒரு செக் பாக்ஸ் டிக் பண்ணீங்க, அதான் நினைக்கிறேன்.
System runs in the distribution of two line because the distribution. Right. அதுல அமௌண்ட் மென்ஷன் ஆகல பாருங்க. அதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஃப்ரைட் அதை ஆட் பண்ணவே கூடாது. கேன்சல் பண்ண தெரியுமா உங்களுக்கு இன்வாய்ஸா? தெரியும். அதே தான் ஸ்டாண்டர்ட். அப்படியா சான் ஃப்ரான்சிஸ்கோ. Okay, then because the sum of the amount not equal to the inverse amount. Okay, then 670. Validate ஆயிடுச்சு மேம். இப்போ போய் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். ரெண்டு ஐட்டம் வந்துச்சு மேம். ஓகே. Okay ma'am, do you got it? புரிஞ்சது. Okay, next topic வந்து
கேன்சல் இன்வாய்ஸ் பார்த்தாச்சு. கேன்சல் இன்வாய்ஸ் பார்த்தாச்சு. ரிவர்ஸ் இன்வாய்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தானே மேம் டவுட்னு சொன்னீங்க? ஆமா. அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பேட்ச் நேற்று போட்ட இன்வாய்ஸ் எடுத்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதுலேயே பண்ணலாம். இதுக்கு இதில் வந்து வேலிடேட் பண்ணியாச்சு. கிரியேட் அக்கௌண்டிங் okay then ஒரு நிமிஷம். okay ப்ரோ நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் மியூட்ல மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ லைன் இருக்கு. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டோம்னா செலக்ட் ஆயிருக்கு ஒரு இது மட்டும். அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் காசன் கேட்குது, பண்ணலாமா என்ன வந்து ரிவர்ஸ் பண்ணோடனே உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே மேம். வி ட்ரை அதர் இன்வாய்ஸ். ஆனால் நம்ம அதில் ஃப்ரைட் யூஸ் பண்ணியிருக்கனால யூஸ் பண்ண முடியாது நினைக்கிறேன். லேக் ஆகும். ஓகே இது never completed. Okay. Lions வரும் டிஸ்ட்ரிபியூஷன்ல. Cannot reverse the distribution. See adjusting invoice distribution guide in the online. எனக்கும் இதே எரர் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க மேம், ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன்.
ம். ரிவர்ஸ் வேலிடேஷன். ஓ எனக்கும் இந்த எரர் தான் சரி. ஓகே மேம், சிஸ்டம் எரர்னு நினைக்கிறேன். சிஸ்டம் எரர்னு இல்ல, அது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஐ மீன் என்னன்னா இத கேஷ் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓ அவங்க சொன்னாங்களா அது? ஆமா, எனக்கு ரிப்ளை அப்படிதான் வந்துச்சு. எந்த குரூப்லன்னு ஞாபகம் இல்ல, பட் அக்கௌண்டிங் கிரியேட் பண்ணிட்டா சம்வாட் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிப்ளை வந்துச்சு. நம்ம அக்கௌண்டிங் கிரியேட் பண்ணியாச்சுல. ஓகே மேம், எனக்கும் வரல. அது ஆல்ரெடி எரர் ஆயிடுச்சு எனக்கு. அது நானே கேட்டு நான் வேணா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்களுக்கு அது. ஓகே. நான் ஜெனரல் லெக்சர்ல தான் பார்க்க சொல்றாங்க. அதான் ஜெனரல் லெஜர்ல தான் எனக்கும். ஜெனரல் லெஜரோ கேஷ் மேனேஜ்மெண்ட்டோ எதுலயோ ஒன்றுல போயிட்டு நான் ப்ராக்டிஸ்ல வந்து அக்கௌண்டிங் தான் கொடுத்துருக்காங்க, கிரியேட் அக்கௌண்டிங். ஓகே மேம், நான் கேட்டு கூட உங்களுக்கு பிங் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கு, அது கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் இல்ல, கிரியேட் பண்ணதில்ல. அந்த இருக்குல மேம், பர்ச்சேஸ் ஆர்டர் PO நம்பர். ஆமா, இது நம்ம வந்து மேனுவலா கிரியேட் பண்ணலாம். அது PO கிரியேட் பண்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டில வருமா இல்ல அது வந்து பர்ச்சேசிங் வருமா? ப்ரொக்யூர்மென்ட் டீம் தான பண்ணோம். ப்ரொக்யூர்மென்ட் டீம் தான் பண்ணுவோம். அது இருக்குன்னா உங்களுக்கு சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லை, சொல்லி தரேன். ஏன்னா நம்ம ஏபிலே பண்ணணும்னா சொல்லுங்க. புரியல மேம், இது இப்போ நான் கிரியேட் பண்ணி காமிக்கவா இல்லை நான் அடுத்த டாபிக் போகணும்? இல்ல, PO கிரியேட் பண்றீங்களா? இல்லை, நான் பண்ணதில்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். இல்ல, ஏபி ப்ராசஸ் தானே இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஃப்ளோவை முடிச்சிடலாம் நம்ம. ஏன்னா இப்போ POக்கு போயிட்டு திருப்பி POல இருந்து திருப்பி நம்ம இன்வாய்ஸ்க்கு தான் வரணும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? புரியல மேம், நான் பண்ணதில்லை அதான். இல்ல ஆக்சுவலா நம்ம இப்போ அக்கௌண்ட்ஸ் பேபிள் ப்ராசஸ் பண்றோம் இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பர்ச்சேஸ் ரிக்வசிஷன் தான். இப்போ ஒரு டீம், இப்போ நீங்க தான் பர்ச்சேசிங் டீம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து வேற ஒரு டீம்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வரும், எங்க டீமுக்கு வந்து இந்த ஆக்சசரிஸ் தேவைன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவங்க வந்து பிஆர்னு ஒன்னு ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம டீம் பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் டைப் பண்ணுவாங்க. நம்ம அதுல இருந்து எடுத்து வெண்டார் கிட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் கேட்டு இது கொட்டேஷன் வாங்கி PO சென்ட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர் PO சென்ட் பண்றது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரூஃப் மாதிரி. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இவங்க கம்பெனி கிட்ட வந்து கேட்டிருக்கேன், இவங்க கொடுத்த கொட்டேஷன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ கம்பெனி கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப். என்ன பொருள்? பர்ச்சேஸ் ஆர்டர். அதான் எனக்கு என்ன பொருள்? எனக்கு உங்க பின்னாடி கேக்குற வாய்ஸ் தான் கேக்குது, நீங்க பேசுறது கேட்கல.
பர்ச்சேஸ் ஆர்டர்ன்றது வந்து ஹலோ நீங்க சொல்லுங்க மேம், நான் மீட் பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்க. ஓகே, பர்ச்சேஸ் ஆர்டர்னா வந்து இப்போ நீங்க பர்ச்சேசிங் டீம்ல இருந்து உங்களோட வெண்டாருக்கு வந்து நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரிக்வஸ்ட், இந்த ரிக்வஸ்டிஷனை வந்து கொட்டேஷன் வாங்கி பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் செட் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பீங்க. ஸோ அவங்க வந்து கூட்ஸை டெலிவர் பண்ணும்போது கொடுக்குற பேப்பர் பேர் வந்து இன்வாய்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன போகும், நம்ம ப்ராசஸ் பண்றது, வெண்டாருக்கு பேமெண்ட் பண்றது, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வரும். திருப்பி கேட்லாக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டீம் கிட்டே திரும்ப போகும். கேஷ் கிளியரிங் இல்ல, கேட்லாக் மேனேஜ். மேம் சொல்லுங்க. நம்ம இன்வாய்ஸ் பண்றோம், அதுக்கு பேமெண்ட் பண்றோம். பேமெண்ட்டோட நம்ம பேமெண்ட் பண்ணி அது அவனுக்கு பே ஆயிடுச்சுன்னா அதோட நம்மளோட வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் அந்த இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்றது, அங்க இருக்கிற அதோட எப்படி சொல்றது குவாலிட்டி இதெல்லாம் செக் பண்றதெல்லாம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டீம் பார்த்துக்கும். அதெல்லாம் அவங்க பார்த்து தான் நம்ம கிட்டே கொடுப்பாங்க. இருந்தாலும் சொல்றேன், எனக்கு வந்து இதை பத்தி இவ்வளவுதான் ஐடியா இருக்கு. இன்டெப்தா போனோம்னா நானும் வந்து கேட்டுதான் சொல்லணும். ஏன்னா ஏபில எனக்கு இவ்வளவுதான் ஐடியா இருக்கு. ஏபில நம்ம பேமெண்ட்டோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. பட் நம்மளுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் இருக்குன்னா இதுதான் ப்ராசஸ். பிஆர் ஃபர்ஸ்ட் அவங்க எந்த டீமுக்கு வேணுமோ அந்த டீம் பிஆர் இனிஷியேட் பண்ணுவாங்க. அதை நம்ம பிஓவை கன்வெர்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் இது பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கேட்லாக் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரே பொருளே நிறைய டீம்ஸ் வந்து கேட்பாங்கல்ல, ஒவ்வொன்றுத்துக்கு போயிட்டு ஜிஎல் செட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ரைட் மேம். அதனால ஒரே டிபார்ட்மெண்டா ஒரே இதுவா மெயின்டைன் பண்றதுக்காக. ஓகே மேம். ஆனா இந்த கேட்லாக் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட் எனக்கும் நான் சொல்றது கரெக்டான்னு தெரியாது. நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டீம்ல இருந்தவங்களை கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னது. நான் பேபிள்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தப்போ ப்ரொக்யூர்மெண்ட் டீம்ல இருந்தவங்களை கேட்டப்போ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இது. இது போக இதுக்கு அடுத்ததும் ப்ராசஸ் இருக்கு. அதாவது அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூஸ் கேட்கறது, அந்த வெண்டாரோட சப்ளை எப்படி இருக்குன்னு பாக்குறது, இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் டீம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரொக்யூர்மெண்ட் டீம் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அடுத்து கொட்டேஷன் பண்ணுவோம். கொட்டேஷன்லேயே செலக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வெண்டார் செட் பெஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் செல்லிங் விச் குவாலிட்டி ப்ளஸ் ப்ரைஸ் எது கம்மியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணுறது தான் கொட்டேஷன் வரும். கொட்டேஷன் ப்ளஸ் கன்ஃபார்ம்னு வரும். அது பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லீகலாக இது பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் நம்மலேருந்து ஒரு பிஓ போவோம், ப்ரைஸ் பண்ணுவோம். எனக்கு எந்த ப்ராடக்ட்டில் எந்த பொருள் வேணும் கரெக்டாக மேம். பிஓ ரைஸ் பண்ணுவாங்க வெண்டார்ட்ட. ரைஸ் பண்ணிவிட்டு வெண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இன்வென்ட்ரியில் வந்துடும். ஆனால் இன்வாய்ஸ் போட மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு இன்வாய்ஸ் போட லேட் ஆகும். என்னென்ன இது குவாலிட்டி மேபி டேமேஜாக இருக்கலாம், இல்லை ரிட்டர்ன் அனுப்ப வேண்டியதாக இருக்கலாம், இல்லை மேபி இது 1-2 பொருள் மிஸ் ஆகிருக்கலாம் சொல்லிட்டு நம்ம இன்வென்ட்ரியில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிமிங் ஆனால் செக் பண்ணுவோம், கிராஸ் செக் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு. ஸோ செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கழிச்சு தான் இன்வாய்ஸ் நம்ம இது பண்ணுவோம், க்ரியேட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். அவங்க கொடுக்குறது இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், ஆனால் நம்ம பே பண்ண மாட்டோம். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பொருள் குவாலிட்டி எல்லாமே ஓகேனா அதுக்கடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கேஷ் கிளியரிங் ஆகும். பேமெண்ட் பண்ணிட்டா அப்புறம் வந்து பேங்க் ரீகன்சைல் பண்ணணும். அதை கொடுத்துருக்க ப்ராடக்ட் இதையும் வச்சு. ஸோ இதுதான் P2P ப்ராசஸ் என்னோட நாலேஜ் கொடுத்த அளவுக்கு. இப்போ மேம் நான் அதை ட்ராப் பண்ணிடுவேன். நானும் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் சொல்கிறதா வேணால் ட்ரை பண்ணலாம்.
புரியல. பர்ச்சேஸ் ஆர்டர் நான் இன்னும் இது பண்ணவே இல்லை. அது ஓகே ஓகே. இல்லை நம்ம செஞ்சு பார்க்கறதுனா செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் சொல்கிறதான். இப்போ செஷன் எவ்வளோ நேரம் போயிருக்கு? கேட்குதா? கேக்குது கேக்குது. இல்லை மேம், எனக்கு அது இன்கேஸ் டவுட்னா நான் ஷார்ட் அவுட் பண்ணணும், உங்களுக்கு புரிய வைக்கணும்ல. நான் அது யூஸ் பண்ணது இல்லை. ஓகே. பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறது நான் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் ஆயிட்டு வரேன்றீங்களா? நான் அது யூஸ் பண்ணல மேம், அதான் அதை விட்டுடலாங்கிறேன். இல்ல சேர்த்து பார்க்கலாமா, நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க ஒன்ஸ் அதுல கிளியர் ஆயிட்டீங்கன்னா நீங்க வாங்க. ஏன்னா 2 பேருக்குமே தெரியாம 2 பேருமே வந்து இன்னொரு half an hour உட்காந்து குழம்புறதுக்கு. கரெக்ட் மேம். ஓகே மேம், நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா குயிக் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்? குயிக் இன்வாய்ஸ். ஓகே. ஏதாவது ஐடியா இருக்கா? மேபி வாங்கின உடனே இன்வாய்ஸ் வாங்கும் போதே காசு கொடுக்கற மாதிரியா? மேனுவலா நம்ம உட்காந்து டைப் தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கா வெண்டார் சப்ளையர் எல்லாத்தையும் போட்டு பண்றதுக்கு ஒரு குயிக்கா இன்வாய்ஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு டைம் சேவ் ஆகும்ல. சோ அந்த கான்செப்ட் தான். புரியல மேம், நான் போறேன், நான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி எனக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகுதா? 10 மினிட்ஸ் ஆகுதா? ஆமா. எல்லாம் நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி மேனுவலாக மென்ஷன் பண்ணி லைன் சப்ளை பிரிச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் மேம். ஆமாம். எனக்கு இதே ஒரு 5 to 6 மினிட்ஸில் பண்ணால் எனக்கு ஒரு டைம் சேவ் தானே மேம் அது? ஆமாம். இந்த கான்செப்ட் தான் இது குயிக் இன்வாய்ஸ். மேம் இதில் வந்து நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா என்டர் கீ இன்வாய்ஸ் பேட்ச் கீழே இருக்கும் குயிக் இன்வாய்ஸ். ஓகேங்களா? குயிக் இன்வாய்ஸ் இதில் வந்து டேரெக்டாக கேட்குது உனக்கு என்ன பேட்ச்சில் பண்ணணும். அதனால நான் பேட்சை தேடி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு கொரி பண்ணி எடுக்கணும் உனக்குலாம். நான் இதுல ஒரு இது கேட்கவா? சொல்லுங்க, டவுட் சொல்லுங்க. அதாவது ஒரே வெண்டாருக்கு நிறைய இன்வாய்ஸ் வந்து பேமெண்ட் போடுறதா இருந்தா இதுல போட்டு ஒரே பேட்ச்ல வச்சு சென்ட் பண்ணிடலாமா, இல்ல நிறைய வெண்டாருக்கும் நிறைய? ஆமா, ஆக்சுவலி இது வந்து இது நாட் ரெக்கமெண்டட். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா மேபி எரர் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு டாபிக்ல இருக்கனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸஸ் ஆனது தான் இது. ஏன்னா இது நாட் ரெக்கமெண்டட், இது பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஓகே. ஸோ இதில் டைப்ஸ் இதில் அதே தான் மேம் இன்வாய்ஸில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். என்ன கொஞ்சம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எக்ஸஸாக போகாது, எல்லாமே ஒரே பேஜ்லேயும் முடிஞ்சிடும். டக்கு டக்குன்னு நீங்கள் வாட்டுக்கு மென்ஷன் பண்ணிட்டு போய் கேட்கலாம். நம்பர் ஓபன் அக்கவுண்ட் பீரியட் இல்ல பாருங்க. ஓபன் அக்கவுண்டிங் பீரியடா இல்லையே, பிரச்சனை இல்லையா? கேட்கல. ஓபன் அக்கவுண்டிங் பீரியடா இல்லையா, இன்வாய்ஸ் டேட் ஜிஎல் டேட்னா அது பிரச்சனை இல்லையா? ஆமாம், இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் பண்ணி காமிக்கிறேன், நான் பண்ணல. இது கடைசியா முடிக்கும் போது இதனால எரர் வந்துட போகுதுன்னு சொல்ற மாதிரி அந்த போகுதுன்னு சொல்றதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணுத்துக்காக இல்லை. ப்ராப்பரா பண்ணலாம்ங்களா? நான் some amount of 10,000. So this is
immediate. Okay, then lines type mounted to this mounted. Invoice number already exists for this. Okay. The body of the request window by using following request. எல்லாரும் டைப் பண்ணும்போது பேக் மாதிரி. இது தெரியுதா உங்களுக்கு? Okay. ரெக்வெஸ்ட் பண்ணோம், அது ரெக்வெஸ்ட் ஐடியா ஜெனரேட் ஆயிருக்கு. மேம் டிஸ்பிளே ஆகுதா உங்களுக்கு அவுட்புட்? இதான் மேம், சிம்பிள் மேம், தான் குயிக் இன்வாய்ஸ். மேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்து மேம் ரெக்கரிங் இன்வாய்ஸ்னா ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? ரெக்கரிங் இன்வாய்ஸ்னா அது மந்த் ஆன் மந்த் வந்துட்டே இருக்கும், இல்ல ஒன்ஸ் மணி இருக்குது. ஸோ அது நம்ம கட்டணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பெஷல் காலண்டர் கிரியேட் பண்ணி செட் பண்ணணும். அதை மந்த்லி ஒன்ஸ் எத்தனை டேட்டு கட்டணும், எத்தனை தேதிக்குள்ள கட்டணும்னு ஒரு செட் கிரியேட் பண்ணணும். ஸோ இது ஐடியா வச்சுக்கோங்க. நம்ம ரெக்கரிங் இன்வாய்ஸ் படி ஒரு காலண்டர் கிரியேட் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு கிரியேட் பண்ணிடலாம். இப்போ நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பில் கேலண்டர் ஸ்பெஷல் கேலண்டர் நேம் வந்து லைக் 12 type of calendar recurring. Like இந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணலாம், மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பீரியட் மார்ச், யார் வந்து 20 12.
6 7 மேம் இது நீங்கள் மந்த்துங்கிறது ரேண்டமாக சூஸ் பண்ணுறது தான் ஓகேங்களா மேம் இது டேட் எந்த இயர் எனக்கு ஓப்பனிங் இயர் வந்து 2012 அதனால சீக்வன்ஸ்னால் எது ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வந்து அடுங்கிறது ப்ளஸ் ஃப்ரம் டேட் வந்து நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ள அதோடது மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் 31st நான் ஓப்பன் அக்கௌண்டிங் பீரியட் இல்லையா? ஓகே மேம் எனக்கு ஒரு 6 மந்த்துக்கு மட்டும் ரெக்கரிங் பே பண்ணணும் நான் அப்படி வச்சுக்கிறேன் நான் 12 மந்த்துக்கு போட்டுட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன் எனக்கு சேவ் ஆயிடுச்சு ஓகே ஓகே தான் அவ்வளோதான் இதுதாங்க ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணுறது அதோட நேமை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன கொடுத்தீங்க அதான் ரெக்கரிங் பில்லில் வந்து கேலண்டர் கேட்கும் நீங்கள் என்ன கேலண்டரில் பண்ணுறீங்க ஓகே தென் ரெக்கரிங் இன்வாய்ஸ் லைக் நேம் சப்ளையர் நேம் என்ன யாருக்கு நம்ம பே பண்ணுறோம் 999 கார்பரேஷன் ஐபிஎம் கேலண்டர் என்ன கேலண்டரில் பே பண்ணுறோன்னா மந்த்லி ரெக்கரிங் 12 நம்பர் ஆஃப் பீரியட் 6 ஃபர்ஸ்ட் பீரியட் ஜான் மார்ச் மார்ச் சரிங்க okay then next number invoice number 12 record change deleted by another user why March 12 சாரி மேம் இதில் வந்து மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணல சாரி மறந்துடுறாங்க கஸ்டமர் வந்து 1000 புரியுதுல இதெல்லாம் தெரியுது இது அமௌண்ட் நீங்கள் ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ கட்ட போகிறீங்க இது கண்ட்ரோல் அமௌண்ட்டுங்கிறது உங்களோட டோட்டல் அமௌண்ட் நான் 6 மந்த்துக்கு தான் போட்டிருக்கேன் வேறு டேட்டு அதனால் எனக்கு 6 மந்த்துக்கு 6000 வருது டேக்ஸ் தேவையில்ல கண்ட்ரோல் தேவையில்ல பேமெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஓகே தென் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு ஒரிஜினல் இன்வாய்ஸ் 1000 ருபீஸு டேக்ஸ் வருது ஒரு 64
cross amount 2000. You must enter the batch name and the batch controls options. Batch control option. Check. Sorry, ma'am. Okay. Say. I'm sorry, ma'am. நான் செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணி வச்சதுனால இது நீங்க எடுக்க மாட்டேங்குது பேட்ச் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ். புரியல. ஸோ இதான் ப்ராசஸ். பேட்ச் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து நான் செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இது எடுக்க மாட்டேங்குது. எனக்கு ரெக்கரிங் பேட்ச் கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இதான் ப்ராசஸ். இது ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகும் உங்களுக்கு. அது பேட்ச் மட்டும் என்டர் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போய் ரெக்கரிங் இன்வாய்ஸ் இருக்கு. நேற்று பண்ண பாருங்க. பேமெண்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல. நான் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. பண்ணிட்டு டவுட்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க அதை என்ன கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஹோல்ட் இன்வாய்ஸ். பிளேஸ் ஆஃப் ஹோல்ட் ஆன் இன்வாய்ஸ். ஹோல்ட் இன்வாய்ஸ் எதுவும் ஐடியா இருக்கா மேம்? ஐ மீன் இப்போ மேபி சம் ரீசன்ஸ்க்காக அந்த வெண்டருக்கு பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணலாம். கரெக்ட். அந்த மாதிரி. கரெக்ட். இதை நம்ம மேனுவலாவே பண்ணலாம். லைக் ஓகே. நம்ம ஃப்ரைட் போட்ட இன்வாய்ஸ் நினைக்கிறேன். வேலிடேட். ஓகே. இல்ல அது ஒரு ராங்கா இருந்துச்சு. மைசா வேலிடேட் பண்ணு. ஹோல்டுல போயிட்டு இந்த இடத்துல மேம் வந்து ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரீசன் ஹோல்டு நேம் இதாவது சூஸ் பண்ணிக்கோங்க ரேண்டமா. அவ்வளோதான். இதை சேவ் பண்ணிடுங்க. ஹோல்ட் ஆயிடுச்சு. ஹெல்டு பை நான் தான் சிஸ் அட்மின். இப்போ என்னோட இதில் தான் இருக்குது கண்ட்ரோல். நாளை என் பேர் வந்துச்சு. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டில் விழுந்திருக்கும். இதை நம்ம வந்து வேலிடேட் பண்ண முடியாது. வேலிடேட் பண்ணாலும் எடுக்காது. ஓகேவா மேம்? ஓகே. ஓகே. இதுலேயே அதான் ஹோல்டு ரிலீஸ் ரெண்டு டாபிக் இருக்கும். ரிலீஸுங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த ஹோல்டு எடுத்து விடுறது தானே? ஹோல்டு எடுத்து விடுறது தான் அந்த ரிலீஸ் ஆப்ஷன். நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேலிடேட். ஆல்ரெடி வேலிடேட் ஆயிதா இருக்கு. கிரியேட் அக்கவுண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மேம். எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஹோல்டு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரன் தி இன்வாய்ஸ் ஹோல்டு ரிப்போர்ட். அடுத்து நம்ம பண்ண அந்த இன்வாய்ஸ் ஹோல்டு. ஓகே. நம்ம இருங்க. இது நெக்ஸ்ட் டாபிக் வந்து இதில் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோல்டு பண்ணதுலேருந்து நம்ம திரும்பி ஹோல்டு பண்ணிட்டு
மேம் உங்களுக்கு இது ரெக்வஸ்ட் எப்படி பண்றது தெரியுங்களா? ரெக்வஸ்ட் எப்படி அவுட்புட் பார்க்கறது, ரெக்வஸ்ட் எப்படி ரைஸ் பண்றது தெரியுமா உங்களுக்கு? நான் கேலண்டருக்கு மட்டும் தான் நான் அவுட்புட் ரைஸ் பண்ணி அந்த ரிக்வெஸ்ட் ரைஸ் ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ரிப்போர்ட்லாம் நம்ம இதில் தான் பார்க்க முடியும். ரெக்வஸ்ட் ரைஸ் இல்ல பண்ணி தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட்டு. இல்ல ஒரு நிமிஷம் இன்னொரு வாட்டி பண்ணுங்க. நம்ம ஏதாவது நம்மளுக்கு ரிப்போர்ட் தேவைன்னா நம்ம அவுட்புட் எடுக்கணும்னா நம்ம போய் ரெக்வஸ்ட்ல தான் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அதான் எங்க போனீங்க ஒரு நிமிஷம் இப்படி போங்க. அதான் அந்த நேவிகேஷன் இருங்க. வியூ இருக்குல்ல மேம், வியூல ஓகே ஓகே இது பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன். Submit a new request. இப்போ நம்ம என்னன்னா நம்ம இதுதான் பார்க்க போறோம். ஹோல் டீடைல்ஸோட ரெக்கார்டு நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத ரெக்கார்ட் பார்க்க போறோம். ஓகே. Supplier name 99 IBM Corporation. Okay. Request number ரைஸ் ஆயிருக்கா மேம்? ஆமா. ரெக்வெஸ்ட் நம்பர், ரெக்வெஸ்ட் ஐடி. நீங்க ரேண்டமா இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அதை போய் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு அது மட்டும் பார்க்கணும்னா இந்த இருக்கு பாருங்க, ஸ்பெசிஃபிக் ரெக்வெஸ்ட். இல்லை அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஃபைலோட இது மட்டும் தான் வரும். நீங்கள் இதே பண்ணீங்க ரேண்டமாக ஃபைண்டிங் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் பண்ண எல்லா ரெக்வஸ்ட்டும் ப்ளஸ் அவுட் பண்ணியிருப்பீங்க பாருங்க, பேஸ் எல்லா ரிப்போர்ட்டும் வரும் இதான். ஓகே. சரி. இதான் நான் அவுட்புட்டு. ஓகே. ஓகேங்களா? புரிஞ்சுது. நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் ரிலீஸ் ஹோல்ட், அது பண்ணியாச்சு. அடுத்த டாபிக் வந்து வேலிடேட் இன்வாய்ஸ் ஆன்லைன். அதுவும் பண்ண தெரியுமா உங்களுக்கு? வேலிடேட் இன்வாய்ஸஸ் ஆல்ரெடி இப்போதானே பண்ணி காமிச்சீங்க. இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். இல்லை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இல்லை தெரியும். ஓகே. தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேமெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் பேமெண்ட்டும் நேற்று பண்ணி காமிச்சீங்க. ப்ராக்டிஸ் தான் பண்ணுங்க. பேமெண்ட்ங்கிறது ஒரு ஹெட்டிங், அதோட உள்ள டாபிக் இருக்குங்க. ஓ பேமெண்ட்ல பேமெண்ட் டைப்ஸ் சொல்லுங்க. புரியல. பேமெண்ட் டைப்ஸ் தெரியுமா? ப்ரீ பேமெண்ட் ஒன்று இருக்கும், இமிடியேட் பேமெண்ட் ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஐ மீன் எப்படி சொல்ற கிரெடிட் பேமெண்ட்டும் சம்திங். எனக்கு எக்ஸாக்ட் நேம் தெரியல. பட் பேமெண்ட், குயிக் பேமெண்ட், ப்ரீ பேமெண்ட், ரீஃபண்ட் 4 டைப்ஸ் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ப்ரீ பேமெண்ட் என்னென்ன பேமெண்ட்? ப்ரீ பேமெண்ட், மேனுவல், குயிக் பேமெண்ட், ரீஃபண்ட். நிஜமா பாதி ப்ரீ பேமெண்ட்ன்றதுக்கு மேல வேற வார்த்தை காதுல விழல. ப்ரீ பேமெண்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம அட்வான்ஸாக பே பண்ணுறோம் ஒரு ரெண்டாருக்கு, அவ்வளோதான் அது. ஓகே. பார்ஷியலாக பே பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட்டு ப்ரீ பேமெண்ட். லைக் எக்ஸாம்பிள் எனக்கு அதோட மீனிங் தெரியுது. நீங்க 4 டைப்ஸ் சொன்னீங்கல, 4 டைப்ஸும் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா இல்ல வந்து ப்ரீ பேமெண்ட்டே எக்ஸ்பிளைன் பண்றீங்களா இப்போ? இல்லை மேம், நான் நார்மலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது நான் எடுப்பேன், தனியாக எடுப்பேன் கிளாஸ். அது இல்ல ப்ரோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க 4 டைப்னு சொன்னீங்களா, அதுல வந்து ப்ரீ பேமெண்ட் மட்டும் தான் என் காதுலயே விழுந்துச்சு. ஓகே, இந்த இருங்க காமிக்கிறேன். நான் குயிக், மேனுவல், ரீஃபண்ட், இன்னொன்று ப்ரீ பேமெண்ட் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? 4 டைப் இது. டாபிக் வந்து
ஸோ பேமெண்ட் ஸ்டார்டிங் வந்து மேனுவல் பேமெண்ட் மேம். ஹெட்டிங் வந்து ஓகே. நம்ம இன்வாய்ஸ்ல மேனுவல் இன்வாய்ஸ் எப்படி மேம் பண்ணுவோம்? போய் ரேண்டமா சூஸ் பண்ணி தனித்தனியா பண்ணுவோம் பாத்தீங்களா? இது ரொம்ப பெரிய டாபிக்கா ப்ரோ? புரியல. எது கேக்குறேன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டஃப் போயிடுச்சு. நான் அதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து வரேன். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் அப்ப இன்வாய்ஸ் முடிச்சிடுறீங்களா நீங்கள? புரியல. இன்வாய்ஸ் டாபிக் இருக்கு. அவர் அனுப்பின பிடிஎஃப்ல இன்வாய்ஸஸ் மட்டும் போட்டு ஒரு ஹெட்டிங் ஒரு இது இருக்கும் பாருங்க. ஓகே. அதெல்லாம் முடிச்சிடுறீங்களா? அப்ப நீங்க சும்மா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்களா? அதான் சொல்றேன். இன்வாய்ஸஸ் மட்டும் தானே இப்போ வரைக்கும் இன்வாய்ஸஸ் ஃபுல்லா முடிச்சாச்சுல்ல? இன்வாய்ஸஸ் முடிச்சாச்சு. ஓகே. நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஸ்டஃப் போயிட்டே இருந்துச்சுன்னா அதான் உங்களுக்கு புரியாது. அது எது எனக்குன்னு எது எதோடதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே மேம். உங்க சாய்ஸ் தான். நீங்க அது ஓகே. ஓகே, நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். பை மேம். பை.